ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடி எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் குழம்பு பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் சோம்பு எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ பூண்டு பற்கள் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. இது வந்து அரைக்கிறதுக்கு. இப்போ வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. ஒரு வெங்காயம் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம். ஒரு வெங்காயம் ரப்பாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. இந்த சிக்கன் வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு சுத்தம் பண்ணால் தான் அதில் வந்து ஒரு வாடை வருங்க, அது இல்லாமல் இருக்கும். இப்போ வந்துட்டு தாளித்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஸ்டார் சோம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஏலக்காயெல்லாம் போடக்கூடாதுங்க. இந்த குழம்புக்கு வந்துட்டு அது போடக்கூடாது. இப்போ இது நல்லா வந்து செவந்து வரட்டும். இந்த டைமில் வந்துட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கி வரணுங்க. இப்போ உங்கள்கிட்ட மசாலா பொடி இல்லைன்னா நான் இந்த நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்படி மசாலா பொடி இல்லைன்னா 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சீரப்பொடி சேர்த்துக்கோங்க. அதே டேஸ்ட்டு இதில் கிடைக்குங்க. நல்லா இது வந்து வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டேஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணுங்க இந்த வெங்காயம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சோம்பு, மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ இந்த குழம்பு பொடி இருக்கு இல்லையா, இது வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா தூள், இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா பொடி போட்ட பின்னாடி நிறைய நேரம் வதக்கக்கூடாது. நல்லா எல்லாத்தோடையும் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரே மாதிரி. இந்த டைமில் இந்த சிக்கன் எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த சிக்கன்லேயே வந்துட்டு ஈரப்பதம் இருக்கும். அது வத்திட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு இது வதக்க போகிறோம் நம்ம. இப்போ இந்த சிக்கன் இதோட சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா வந்து இதோட சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஈரப்பதம்லாம் வத்துட்டு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு இது வந்துட்டு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் குழம்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் கரெக்டாக வந்துடும் அது. நல்லா கிளறி விட்டாச்சு. மசாலா எல்லாமே கலந்து வர மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்புக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சிடலாங்க. இந்த குழம்பு வந்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா, சாதம் எல்லாத்தோட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ குழம்பு வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருக்கோம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குங்க. நல்லா கம்மன்னு வீடே செம்ம வாசனைங்க. இப்போ கருவேப்பிலையை தூவிக்கலாங்க. இப்போ மல்லித்தலையை தூவிக்கலாம். இங்கே ஒரு வாட்டி இந்த குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா வந்துட்டு ஈவனாக கரண்டியில் வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம்.
தேங்க்யூ.